சுழன்றும் மேற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். ஏன் மிளகாய் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? இதில் பாருங்கள், இதில் காய்ச்சிருக்கிறது மிளகாய். சரியா? இந்த மிளகாய். ஆனால் இது மிளகாய் கண்டு இல்லை, இது கொச்சி கண்டு. கொச்சி என்று சொன்னால் உங்களுக்கு மிளகாய் கொச்சி நீங்கள் என்ன மாதிரி அதை எடுத்துக்கொள்வீங்கன்னு தெரியல. ரைட், கொச்சி கண்டு நான் என்னென்னு காட்டுறேன். ரைட், இதுதான் கொச்சி கண்டு. சரியா? இது இந்த காயிற அளவே இந்த அளவு தான். சரியா? இது இந்த காய் முத்திட்டு. சரியா? இது முத்துன பெரிய காய். ரைட், இந்த காயிற அளவு இந்த அளவு தான். ஆனால் என்ன செய்யுமென்னு சொன்னால், இந்த கண்டு இந்த செடி தெரியுது உங்களுக்கு, இந்த செடி இது கங்கணும் இல்லை, இந்த செடி வருஷ கணக்கில் நிற்கும். 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம், சில வேளை 10 வருஷம் எல்லாம் இருக்கும். சில வேளை வீட்டில் முன்பக்கம் வச்சுருப்பாங்க, அது அப்படியே இருக்கும், ஒரு 10 வருஷமாக நிற்கும் அது. ரைட்டா? ரைட், இதுதான் கொச்சி. இப்போ இதில் கொஞ்சத்தை கொண்டு வர நான் அதோட உங்களுக்கு ஒப்பிட்டு காட்டுறதுக்காக. ரைட், இதுதான் இந்த கொச்சிக்காய். சரியா? இது இலை இப்படி தானே வரணும், இலை இப்படி கவுண்டு வராது தானே, இலை இப்படி வரணும். ரைட், இது இலை இப்படி வர நேரம் இந்த காயெல்லாம் மேலே பார்த்து தான் வளர்ந்து காய்ச்சிருக்கு. சரியா? இந்த கொச்சிக்காயா, எல்லா வகையான கொச்சிக்காயும் இதே மாதிரி இல்லை, இந்த கொச்சிக்காய் மேலே பார்த்து வளர்ந்துருக்கு. சரி, இந்த கண்டு தான் இது. இதை ஏன் வச்சுருக்கிறோம்னு சொன்னால், இது 4-5 வருஷத்துக்கு அல்லது 10 வருஷம் வரைக்கும் இந்த வேரோட உள்ள இந்த கண்டு, இந்த தொகுதி சத்தை கொடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பகுதி பழுதாகாமல் இருக்கும். ஒரு 10 வருஷம் வரைக்கும் இந்த பகுதி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? உயிரோடு இருக்கும். அதனால தான் இந்த கண்டு, இந்த கொச்சி கண்டை இதில் வச்சுருக்கிறோம். ரைட், கொச்சி கண்டில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவாக தெரியும், இதில் ஒட்டி இருக்குது. இது நீ எடுக்கலாம் தானே? சரியா? இது ஒட்டு வச்ச இந்த பொலித்தீன் அதிலே தான் இருக்குது. ரைட், இது ஒட்டுனது, இது ஒட்டிட்டு. சரியா? இதில் இருந்து மேலே இருக்கிறது மிளகாய் கண்டு. சரியா? பச்சை மிளகாய் என்று சொல்லுவோமே, அந்த மிளகாய் கண்டு தான் இதுக்கு மேலே இருக்குது. ரைட், இது இப்போ இந்த கொச்சி கண்டை வச்சு இதை ஒட்டிட்டு இந்த மிளகாய் காய்ச்சிருக்குது பாருங்கள். இதில் காய்ச்சிருக்கிற காய் கொச்சிக்காய் இல்லை, மிளகாய். கொச்சிக்காய்க்கும் மிளகாய்க்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதனால தான் அந்த கொச்சிக்காயை நான் காட்டுனேன், நான் வடிவ விளக்கம் சொன்னேன். கொச்சிக்காய்ன்னு சொல்கிறது வேறு, மிளகாய்ன்னு சொல்கிறது வேறு. சரியா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரைட், இது இந்த ஒட்டை அவுக்கிறன், அவுத்துட்டு பார்த்தா உங்களுக்கு வடிவாக தெரியும். ரைட், இது கொச்சிக்கண்டு, மேலே இருக்கிற மிளகாய் கண்டு, வீயோட்டு இதை வெட்டி இந்த மிளகாய் சின்ன அரும்பொண்டு இதுக்குள்ளே வச்சதுலேருந்து வளர்ந்தது. இந்த இதில் காய் வந்துருக்குது பாருங்கள், வடிவாக தெரியும். சரியா? இது இப்போ தான் வளர்ந்து வந்து காய்க்க தொடங்கி இருக்குது. இதில் காய் வந்துருக்குது. சரியா? நல்ல தாராளமாக பூத்துருக்கு, நிறைய பூவும் இருக்குது. கண்டை போட்டு பாடுபடுத்தக்கூடாது. இந்த இதில் நிறைய பூவும் இருக்குது, நிறைய காயும் இருக்குது. சரியா? இது இப்படியே வளர்ந்து பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக வளர்ந்து வர விட்டு அதுக்கு பிறகு திரும்ப உங்களுக்கு இன்னொரு வீடியோவும் போகிறோம். இப்போ ஒட்டு வைக்கிறவங்களுக்குள்ளே அதில் ஒரு பயன் ஒன்று இருக்கும். என்னென்னு சொன்னால், இது மிளகாய் கண்டு பெரிய காய் இருக்கும், மிளகாய் பெரிய காயாக இருக்கும். ஆனால் கொச்சி காய்ங்கிறது சின்னனாக இருக்கும். அப்போ பெரிய காய் இருக்கணுங்கிறதுக்காக மிளகாயை தேர்ந்தெடுத்துருக்கிறோம் மேல் பகுதிக்கு. சரியா? தண்டு பகுதியை பொறுத்தவரையில் கனகாலத்துக்கு உயிரோடு இருக்கக்கூடியதாகவும் இருக்கணும், வினைத்திறனான கடத்தல், இந்த பதார்த்த கடத்தல் மேற்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கணும். அதுக்காக கொச்சியில தண்டை எடுத்துருக்கிறோம். ஆனால் கொச்சியில காய் சின்னனாக இருக்கும். அதனால் அதில் மேல் பகுதியை அகற்றி போட்டு கீழ்ப்பகுதியை பயன்படுத்துகிறோம். இந்த மிளகாயிற கீழ்ப்பகுதி இது ஓராண்டு பயிரங்கிறதுனால மிளகாய் அது 1 வருஷம் முடிய தன்பாட்டில் கருகி போயிடும். அதனால் அதில் கீழ்ப்பகுதியை விட்டுட்டு மேல் பகுதியை பயன்படுத்தி இருக்கிறோம். சரியா? இப்போ இந்த ஒட்டில் என்ன பிரயோசனம்னு சொன்னால், கொச்சியில் உள்ள நீண்ட கால பயனும் மிளகாயில் உள்ள பெரிய சைஸில் பயன், 2 பயனையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. சரியா? ரைட், இதே மாதிரி சுண்டங்காய் கண்டுலையும் ஒட்டு வச்சு அப்படியே ஒரு விஷயமும் இருக்குது. ரைட், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னால், இதே மாதிரி வீடியோ எங்கள் சேனலில் நிறைய இருக்குது, அதை பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோவும் கட்டாயம் பிடிச்சிருக்கும். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால், டவுட் இருந்தால், ஏதாவது சலுகை இருக்கணும்னு சொன்னால் கேளுங்க, கொமெண்ட்டில் கேளுங்க. கொமெண்ட்டில் என்ன கண்டெக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் கேட்டிருந்தீங்க, அது கண்டெக்ட் பண்ண இயலாமல் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுனால இந்த ஃபோன் நம்பருக்கு முன்னுக்கு +94 போட்டால் தான் அது ரீச் ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம்.